Welcome to the 6th episode of Kutty Stories by ISTA, and I am here Kaviya, and today with us we have Abharna and Varshitha to share their experience. So can you please introduce yourself? I'm Varshitha. I'm Abharna. So we did our internship at Fidelity Investments as full stack engineer interns, and now we're placed in NatWest. So what was the turning point in the college that made you become serious about placements? So I'll start from the internship part. We had our summer holidays before the 5th semester, and one day I was talking with a friend. We had a 30-minute phone call. That was when I realized it is going to be very hard for me to get placed among all the people in IT. And obviously after I lost my PPO at Fidelity, I was really scared and I got very serious. So I would say these were two different turning points that made me more serious about the placement process. ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு வராங்கன்னு எனக்கு வரதுக்கு 10 நாள் முன்னாடி தான் தெரியும். ஸோ அப்போ தான் அந்த பாயிண்ட்லேயே நான் சீரியஸ் ஆகிட்டேன். டேர்னிங் பாயிண்ட்னு இல்லை, எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போத்துலேருந்து ஐ வாஸ் சீரியஸ் ஆனேன். Okay. How did you handle the question that you didn't know to answer in the interview? இப்போது ஏதாச்சும் கொஸ்டின் தெரிலனா ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெலவெண்ட்டாக ஏதாச்சும் தெரிஞ்சால் அது ஆன்சர் பண்ணலாம். செகண்ட்லி they are not expecting you to know everything. ஸோ நம்ம ஃப்ரெஷர்ஸ்னால அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் வாட் they actually want is you should be curious. உங்களுக்கு தெரியலனா சும்மா தெரில அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. செகண்ட்லி கொஞ்சம் க்யூரியாசிட்டி காமிக்கணும் அந்த டாபிக் பற்றி கற்றுக்கிறதுக்கு. ஸோ நான் அந்த க்யூரியாசிட்டி காமிச்சது ஐ திங்க் இட் ஹெல்ப் மீ. அண்ட் ஆல்சோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலனா யூ நீட் டு நோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியலங்கிறதே உங்களுக்கு தெரியணும். அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் ஏதோ இதுவாக தான் இருக்கும்னு நினச்சி கெஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு திங் இருக்குது. அண்ட் ஆல்சோ அட்மிட்டிங் யூ டோன்ட் நோ இட்ஸ் எ வெரி குட் ஆப்ஷன் தேர். telling him எனக்கு இது தெரியாது, ஐ ஹேவன்ட் ஒர்க் வித் இட், நான் கற்றுக்கிறேன், ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறது இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். Okay, can you please guide the juniors to build their profile? ஸோ பேசிக்லி இந்த ஹேக்கத்தான் போகிறது அதெல்லாம் எல்லோரும் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணுங்கள். பட் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி அதர் திங்ஸ் யூ ஷுட் பில்ட் இஸ் யூ ஷுட் ஹேவ் சர்டன் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தட் ரியலி ஸ்டாண்ட் அவுட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு என்ஜிஓவில் வாலண்டியர் பண்ணுவேன். போன 2 இன்டர்வியூஸ்லையுமே இட் வாஸ் அது என்ன செப்பரேட் பண்ணி காமிச்சிது. பிகாஸ் நீங்கள் சும்மா டெக்னிக்கலாக மட்டும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் போதாது. ஆக்சுவலாக எங்கேயாவது போய் வாலண்டியர் பண்ணி நீங்கள் ஜென்வனாக ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணிங்கன்னா தட் மைட் ஆல்சோ ஹெல்ப். நீங்கள் நிறைய கிளப்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி மேபி ஒரு என்ஜிஓ அந்த மாதிரி ஜாயின் பண்ணால் ஆர் சம் அதர் வாலண்டியர் ஆர் சம் ஆக்சுவல் ப்ராப்ளம் சால்விங் மைட் மேக் யூ ஸ்டாண்ட் அவுட். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரேண்டமாக லீட் கோட் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அது நம்ம சால்வ் பண்ண கண்டிப்பாக மறந்துடும். இந்த மந்த் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு இது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு. பிகாஸ் ஐ டிட் தட், இட் ஹெல்ப் மீ. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னா அல்காரிதம் மொத்தமாக எழுதணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டோன்ட் லுக் இன் டு த சொல்யூஷன். கண்டிப்பாக கொஸ்டின் பார்த்தோன்னே நன் ஆஃப் us will know how to solve it. ஸோ ஒரு 10 minutes give it a thought. நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தோணுதுன்னு பார்த்துட்டு ட்ரை டு கோட் தட். கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் see the actual solution. ஸோ you will know the difference in thought process. நான் என்ன யோசித்தேன், ஆக்சுவலாக ஒர்க் ஆகிற சொல்யூஷனுக்கும் நான் யோசிச்சதுக்கு என்ன வித்தியாசங்கிற அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா there are 10 questions-னால் 10 questions மட்டும்தான் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் இதையே ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணாலே போதும். ஸோ இது ஐ ஃபவுண்ட் ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்வேன்னா, ட்ரை டு லேர்ன் டு பிச் யுவர் செல்ஃப், லேர்ன் டு டாக். ஸோ நீங்கள் ஒரு ஹேக்கத்தானோ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா டேக் த இனிஷியேட்டிவ் அண்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். யாராச்சும் டீமில் பண்ணிட்டா போதும்னு இருக்க வேண்டாம். பிகாஸ் மோர் தென் வாட் யூ நோ ஹவ் யூ ப்ரெசென்ட்டுக்கும் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஒரு இன்டர்வியூவில் யூ ஷுட் பி சம்மன் ஹூ உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணாதான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும், மோர் தென் நோயிங் இட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ இது 2 தான் ஐ வுட் சே ஃப்ரம் மை சைட். ஐ ஆக்சுவலி ஹாவ் ஒன் மோர் பாயிண்ட் டு ஆட். இப்போ எல்லோரும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. சும்மா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் ஆர் இந்த டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணி ஆகணும் அதனால ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படி இருக்கிறதோட
உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் கொடுத்து பண்ணுங்க. இஃப் யூ see a problem or something, try to actually solve the problem using that project. நான் போன 2 இன்டர்வியூலையுமே நான் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது instead of explaining the tech stack, I explained the intention behind the project. I think that might also help as in building intentional projects. Okay, what's the one thing that you learned about yourself during the placement process? ஸோ லைக் அந்த பிபிஓ ரிஜெக்ட் ஆனபோது ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி டிஜெக்டட். லைக் இதுக்கு மேலே நான் டெஃபினெட்லி ப்ளேஸ் ஆக மாட்டேன் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீக் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வாட் ஐ லேர்ன்ட் அபவுட் மை செல்ஃப் இஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரிஜெக்ஷன் ஆர் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், எவ்ரி ஒன் ஹேஸ் த ஸ்ட்ரென்த் டு பவுன்ஸ் பேக். ஐ டென்ட் ரியலைஸ் ஐ ஆல்சோ ஹேட் இட். ஸோ தட் வாஸ் சம்திங் ஐ லேர்ன்ட் அபவுட் மை செல்ஃப். For me, I would say I learned that I can stay awake late at nights. அதான் நான் சொல்வேன். பிகாஸ் பேக் இன் ஸ்கூல் நான் 10 o'clock அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் முடிச்சிருக்க முடியாது. காலேஜ் வந்ததுக்கப்புறமும் ஒரு 11 அவ்வளோதான், அதுக்கு மேலே ஐ நெவர் ஸ்டேட் அப். பட் ஆனால் ஒன்லி டியூரிங் அந்த இன்டர்ன் ப்ரிப்பரேஷன் ஐ கைண்ட் ஆஃப் செட் அ கோல், டெய்லி கோல் மாதிரி. ஸோ ஐ ஹேட் டு ஸ்டே அவேக். ஸோ மிட் நைட் அதை தாண்டி கூட முடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் அ ஸ்கில் ஐ அன்லாக் டியூரிங் திஸ் ப்ராசஸ். Okay, can you share your experience as a Fidelity intern? ஸோ ஐ வாஸ் அ ஃபுல் ஸ்டாக் இன்டர்ன் இன் ஃபிடெலிட்டி. நான் வந்து டேரெக்டாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பைப்லைனில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ வந்து லைக் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ஸில் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு பிச் மீட்டிங்கில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது வந்து எப்படி வேலை செய்யணும். பட் அந்த மீட்டிங் வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ I knew finance, fintech is the domain I want to pursue in the future அப்படி சொல்லிட்டு. ஸோ ஃபிடெலிட்டியில் வந்து ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தி ஆட்டோமேஷன் டீம். அண்ட் ஒர்க் கல்ச்சர் பற்றி சொல்லணுன்னா ஃபிடெலிட்டி இஸ் அ கிரேட் பிளேஸ் டு ஒர்க், ஐ வுடன்ட் டினை. And I made a lot of friends in Fidelity compared to college. I would say it was like a second shot at college because அங்கே வந்து நிறைய இன்டர்ன்ஸ் வந்திருப்பாங்க ஃப்ரம் மெனி டிஃப்ரெண்ட் காலேஜஸ். ஸோ இட்ஸ் a great place to network. And அங்கேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா லைக் மோர் அபவுட் ஹவு கார்ப்ரேட் ஒர்க்ஸ், கார்ப்ரேட் கல்ச்சர். நீங்கள் தான் போய் இன்டர்வியூவில் மட்டும் நீங்கள் உங்களை பிச் பண்ணணும்னு இல்லை. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஒர்க் என்னன்னு நீங்கள் தான் உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி யூ ஷுட் பி க்யூரியஸ் டு லேர்ன். அவங்க வந்து வந்துட்டு இது பண்ணுன்னு ஒரு லெவல் தான் சொல்லுவாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் நீங்களாக தான் போய் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஆட்டோமேஷன். எனக்கு வந்து ஜாவாவில் மட்டும்தான் ஒர்க் இருந்துச்சு. பட் மை டீம் வாஸ் ஒர்க்கிங் இன் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க், செலினியம், குக்கிம்பர் அதெல்லாம். ஸோ நான் வந்து ஒரு 1 week நடுவில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் லைக் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹி டோல்ட் மீ சம் யூடமி கோர்சஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஐ லேர்ன்ட் இட் சும்மா பிகாஸ் எவ்ரி ஒன் எல்ஸ் இன் மை டீம் வாஸ் யூஸிங் இட். அந்த மாதிரி யூ ஷுட் பி க்யூரியஸ் டு ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் டேக் ஸ்டஃப். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஐ வுட் சே இது ஒரு டேக்லைன் யூஸ் பண்ணாங்க ஆஃபீஸில், யுவர் நெட்ஒர்க் இஸ் யுவர் நெட்ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இப்போ வந்து ஏஐ இருக்குது, கோட் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. ஸோ வாட் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அவுட் இஸ் யுவர் நெட்ஒர்க். அதனால் பில்ட் பீப்புள், அதான் நான் சொல்வேன். ஸோ அந்த மேனேஜரியல் ஸ்கில்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதே எனக்கு இன்டர்ன்ஷிப் போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது. Can you say some don'ts during the placement process? ஓகே, ஸோ டோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பியர் ப்ரெஷர்னால ஸ்வே ஆயிடாதீங்க. லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க இவங்க ப்ளேஸ் ஆயிடுவாங்க இந்த கம்பெனியில், ஆர் நம்ம இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிடுவோம். எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி தான் பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் த டைம் வேர் அன்எக்ஸ்பெக்டட் ரேண்டம் ஷிட் வில் ஹேப்பன், லைக் இட் இஸ் அபவுட் டு ஹேப்பன். யா, ஸோ லைக் பியர் ப்ரெஷர் யார் ப்ளேஸ் ஆனாலும் நீங்கள் செய்து கண்டுக்காதீங்க, நீங்கள் மாட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் அட்வைஸ் கேட்டுக்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து எவ்வளோ பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாலும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடக்குமான ஆப்வியஸ்லி நடக்காது. நான் பார்த்த சில கம்பெனிஸில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ப்ராஜெக்ட்னு கேட்பாங்க. பட் அவங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆர் இவங்க வந்து வெறும் லீட் கோட் தான் பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. பட் லீட் கோட்லேருந்து லைக் ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் வரும், சம்திங் ப்ராஜெக்ட் பற்றி மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும்.
ப்ரிப்பரேஷனுங்கிறது இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இட்ஸ் அ யூனிக் ப்ராசஸ். மற்றவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதே எக்ஸாக்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. 4 பேர் ராத்திரி படித்தா நீங்களும் ராத்திரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷனுமே வந்து நீங்கள் சேம் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் என்ன போட்டிருக்காங்களோ அதே நீங்கள் போடணும். சேம் கிளப்பில் இருப்பீங்க. ஸோ அவங்க பண்ணதை அப்படியே பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் யூ ஆர் அ யூனிக் பர்சன், யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன். உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு ஹைலைட் பண்ணுற மாதிரி ரெஸ்யூமே இருக்கணும். அதே மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் பேச போகிறதும் வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ் என்னங்கிறத பேஸ் பண்ணி கொண்டு போங்க. பிகாஸ் இந்த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வேணும்னு மோஸ்ட்டாக இன்டர்வியூஸ் வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் யாருங்கிறத ஷோ பண்ணிங்கனாலே போதும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, யூ கேன் ஆஸ்க் ஒப்பீனியன்ஸ். அவங்க சொன்ன மாதிரி வென் ஐ லாஸ்ட் மை பிபிஓ டியூரிங் த பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் ஐ கைண்ட் ஆஃப் எனக்கு முன்னாடி பிளேஸ் ஆன எல்லாருக்கிட்டையும் நான் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டேன். லைக் எப்படி, ஏன்னா அதுவே உங்கள் இன்டர்வியூக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் யூ நோ ஹவு டு ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு சப்ஜெக்டிவாக லைக் அப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் படிக்கிறது வேறு, பட் இன்டர்வியூவில் அது சொல்கிறது அப்படிங்கிறது வேறு. ஸோ நீங்கள் நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்க படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் டாப் ஆஃப் யுவர் ஹெட் ஆன் டே இன்டர்வியூவில் உங்களுக்கு பேச வரும். ஸோ அதுவுமே நான் சொல்ல மாதிரி அவங்க சொன்ன ஆன்சர் சொல்லணும் இல்லை. இந்த எண்ட் ஆஃப் த டே யூ கெட் ஐடியாஸ் ஃப்ரம் நிறைய சோர்ஸஸ், பட் ஆனால் மேக் இட் யூனிக் வென் யூ டெல் இட் அவுட் இன் அன் இன்டர்வியூ. ஸோ ஒன் மோர் திங் டு ஆட் என்னென்னா, லைக் இது வந்து நான் போன இன்டர்வியூ லைக் ப்ரெசன்டேஷனில் சொன்னாங்க, we are not expecting you to be perfect, we are expecting you to be present. I think whole placement processல அதுதான் எல்லோரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. எந்த கம்பெனியும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும்னு எதிரே பார்க்கல. As I already pointed out, it's about how curious you are. What they really want is the ability to learn, not your already known knowledge base or anything. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அகெயின் டு திரும்ப சொல்லணும்னா, இந்த ப்ராசஸ் வந்து உங்களோட யூனிக் ஜேர்னி. டெஃபினெட்லி நிறையா டவுன்ஸ் இருக்கும். பிபிஓ கிடைக்காமல் போகிறது, 5 இன்டர்வியூலேருந்து ரிஜெக்ட் ஆகுது, எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து இம்பாசிபிள். பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். இது கிடைக்கலையா, இதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. Yeah, so don't lose your hearts. All the best.